வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு 100 பவுண்ட் கட்டுனீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒரு கம்பெனி திறந்துடலாம். சில பேர் வந்து இங்க இந்தியால வந்து பேக் ஹோம்ல வந்து ஒரு 20 ரூபா 30,000 கொடுத்தீங்கன்னா வெப்சைட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை ஆன்லைன்ல பண்றதுக்கு ஒரு 40 பவுண்ட் சம்திங் தான். ஒரு 500 பவுண்ட்ஸ் அதாவது ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு அதுவும் இந்த யூகே போன் நம்பர்ல ஒரு இந்த விஓபி காலை வச்சுட்டு வடிவா வந்து அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ நீங்க வந்து லைக் வெப்சைட்டை செக் பண்ணுங்க, அவங்களுக்கு இமெயில் அனுப்பி பாருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, அப்புறம் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, அந்த ரெஜிஸ்டர் எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு அந்த கம்பெனி இருக்குல்ல, அது டைரக்டர் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த டைரக்டர் பேரை தூக்கி சும்மா போட்டுட்டு போட்டீங்கன்னா அவர் வேற என்ன கம்பெனில வந்து டைரக்டரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கம்பெனியை திறந்து மூடிருப்பாரு. அப்பவே அலர்ட் ஆயிடணும். இவர் ஏன் சும்மா வந்து 7-8 கம்பெனி திறந்து மூட்டிருக்காங்கன்னு அலர்ட் ஆயிடணும். உடனே கூகுள்ல போடுங்க. கூகுள் எர்த் மேப் இப்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சென்னை வந்து மவுண்ட் ரோட்னு போட்டிருக்காரு, அங்க பார்த்தா வந்து அது ஒரு கோயம்புத்தூர் வந்து ஒரு தொழிற்சாலையை காட்டுது. ஸோ அது அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த கூகுள்ல போய் அட்ரஸை பார்த்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட். உங்களுக்கு அதை காமிச்சிடும் அங்க சைன் போர்டு வந்து என்னவா இருக்குன்னு. எப்படி ஒரு 6 months to 1 year அப்டேட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சர்ச் பண்ண வேண்டியது. ஆமா, எந்த ஒரு கம்பெனியும் டேலண்டான ஒரு பீப்புளை வந்து எடுக்கிறதா இருந்தா ஜென்யூன் கம்பெனி வில் நாட் ஆஸ்க் மணி. நீ ஃபீஸை கட்டு அது கட்டுன்னு கேட்கவே மாட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அது டிஸ்பர்ஸ்மெண்ட். அதெல்லாம் போட்டு தான் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து விப்ரோ இந்த டிசிஎஸ் அவங்களாம் கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த காசு எல்லாமே அவங்க தான் கொடுத்துட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ இப்போ 100 பேரை கூட்டிட்டு போறாங்கன்னா 20 பேர் நல்லா இல்லாட்டி அந்த 80 பேரால அவனுக்கு அந்த ப்ராஃபிட். ஸோ அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அவங்க கூட்டிட்டு போவாங்களே தவிர வந்து ஒரு பெரிய கம்பெனி உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க நீங்க ஏமாத்திருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கூட மேன் பவர் இல்லை, அந்த அளவுக்கு கூட அவனால அந்த 4,000 வந்து ஒரு சமாளிக்கிற கம்பெனி எப்படி உங்களுக்கு 40,000 இயருக்கு 60,000 இயருக்கு தர போறாங்க? 4,000 பவுண்ட் வாங்கி 40,000 பவுண்ட் ஆஃபர் கொடுக்குறாரு. ஆமா, 1 இயருக்கு உங்களுக்கு சேலரி வந்து 40,000 அடிச்சு விட வேண்டியதானே. அவ்வளவுதான். அப்ப அதனால வந்து நீங்க கொஞ்சம் யோசிங்க. உங்களை தேடி ஒண்ணு உங்க தகுதிக்கு மீறி வருது, ஒருத்தர் நம்மள்ட்ட காசு கேட்கறான், நீ பேமெண்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஸ்டாப். யூகே பொறுத்த வரைக்கும் வந்து காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஆஃபர் தர மாட்டாங்க. அப்படி காசு வாங்கிட்டு ஆஃபர் தராங்கன்னு சொன்னா நம்ம நீங்க கேட்டதுல இந்த செகண்ட் செக்மெண்டா போகலாம். ஒர்க் பர்மிட் நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க அங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜென்யூனா வந்து ஆஃபர் இருக்கு. என்கிட்ட ஒரு 10 சைட் இருக்கு, 5 சைட் இருக்கு, 4 கடை வச்சிருக்கேன், ஒரு பிசினஸ் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க நம்ம பசங்க வந்து நல்லா வேலை செய்வாங்க, படிச்ச பட்டதாரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றவங்கள இந்தியாவில இருக்காங்க. இல்ல ஸ்டூடெண்ட் விசால வந்துட்டு நீங்க வந்து படிச்சு முடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, அதாவது பிஎஸ்டபிள்யூ விசா தருவாங்க, 2 years ஒர்க் பர்மிட் தருவாங்க. ஸோ அந்த விசால இருக்கிறவங்க நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஆனா அதையும் விட்டு ஒருத்தர் கடல் தாண்டி வந்து இந்தியாவில் இருக்கிறவருக்கு வந்து அந்த ஆஃபரை தாராங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபேவரிசம். அண்ணா ஏதாவது வெளிநாட்டு வர ஹெல்ப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க வந்து சரி ஹெல்ப் பண்ணிக்கலாம் வர சொல்லுங்க. சில பேர் உண்மையாவே வந்து ஒரு உதவிக்காக எடுத்து தங்க கடையில வேலைக்கு வச்சுப்பாங்க, இல்லாட்டி ஒரு தங்களோட பிசினஸ் வேலைக்கு வச்சுப்பாங்க. சில பேர் அதை வித்துருவாங்கன்னா சார் 10,000 கொடு 15,000 கொடு, நான் உனக்கு ஒர்க் பர்மிட் போட்டு விசா கொடுத்துருவேன், நீ வந்துடணும், எனக்கு டாக்ஸ் கட்டிடணும், உனக்கு 5 வருஷம் ஆனா பிஆர், ஆனா நான் வேலை தர மாட்டேன்.